ஹாய் சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். லம்பா அப்படிங்கிற ஒட்டகமும் சொட்டு என்னும் நரியும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவை ஒரு அழகான நதிக்கரையில வாழ்ந்து வந்துச்சு. நதியின் எதிர்க்கரையில ஒரு கிராமமும் ஒரு கரும்பு தோட்டமும் இருந்தது. ஒரு நாள் சொட்டுவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. சொட்டு சொன்னது, ஹே லம்பா, அந்த தோட்டத்துல உள்ள கரும்பு ருசியா இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இரவு ஆற்றை கடந்து தோட்டத்துக்கு போய்விடலாமா அப்படின்னு கேட்டது. ஆனா கிராமத்துல உள்ள மக்கள் பார்த்துட்டா நம்மள அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒட்டகம் கவலையோட சொன்னது. கவலைப்படாதே, நீ எனக்கு உதவி பண்ணு, அதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன் என்று நரி உற்சாகமாக கூறியது. ஒட்டகத்திற்கு அதில் விருப்பமில்லை, ஆனாலும் அதற்கு சம்மதித்தது. அன்றிரவும் ஒட்டகம் நரியை முதுகில் சுமந்து கொண்டு நதியை கடந்து சென்றது. அவை கரும்பு தோட்டத்துக்கு சென்று சுவையான கரும்புகளை சாப்பிட தொடங்குச்சு. நிறைய சாப்பிட்டு அவற்றின் வயிறும் நிறைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாட்டு பாடத் தோணும் என்றது நரி. ஒட்டகம் பதில் சொல்வதற்கு முன்பே நரி சத்தமா ஊளையிடத் தொடங்குச்சு. ஒட்டகம் நரியை ஊளையிடாமல் இருக்கும்படி சொன்னது. ஆனா நரி ஊளையிட்டு கொண்டே இருந்தது. இதை கேட்ட கிராம மக்கள் வெளியே ஓடி வந்தாங்க. ஒட்டகம் மிகவும் பயந்து போயிடுச்சு. அது சுற்றுமுற்றும் பார்த்தது. நரியை எங்கேயும் காணல. நரி புதருக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டிருந்தது. கிராம மக்கள் ஒட்டகத்தை தடியால அடித்து விரட்டினாங்க. கிராம மக்கள் அனைவரும் சென்ற பிறகு வெளியே வந்த நரி, ஹஹஹா, நல்லா மாட்டிக்கிட்டியா, பாத்தியா, உன்னால எங்கேயும் ஒளிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேலி செஞ்சுச்சு. சுயநலக்கார நரியே, உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன் பாரு என்று முணுமுணுத்தது ஒட்டகம். பின்னர் ஒட்டகமும் நரியும் நதியை கடந்து வர ஆரம்பித்தன. நதியின் மைய பகுதிக்கு வந்தபோது ஒட்டகம் ஒன்றும் சொல்லாமல் சென்றது. உனக்கு பாட்டு பாட தோணுற மாதிரி எனக்கு இப்போ காலை நீட்ட தோணுதுன்னு சொன்னது ஒட்டகம். நான் விழுந்துடுவேன், அப்படி பண்ணாதேன்னு கெஞ்சுது நரி. சுயநலம் பிடிச்ச உன்னை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்னு காலை நீட்டியது ஒட்டகம். நரி கீழே விழுந்துச்சு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.